சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மக்களின் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இன்று முதல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. எந்தெந்த ஊர்களுக்கு என்ன பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என்ற விவரங்களை செய்தியாளர் சாந்தகுமாரிடம் கேட்கலாம். சாந்தகுமார், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்று துவக்கத்தில் வந்திருக்கிறது. மக்கள் பயன்படுத்துகிறார்கள். எவ்வளவு பேர் அங்கு வந்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பயன்படுத்துறாங்க? அதனுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம எந்தெந்த ஊர்களுக்கு எந்தெந்த பேருந்துகள் எங்கிருந்து கிளம்புது அப்படிங்கிற விவரங்களை விரிவா பதிவு பண்ணுங்க. கார்த்திகா, சென்னை அடுத்திருக்கக்கூடிய வண்டலூர் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம், அதாவது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிட்டத்தட்ட 88 ஏக்கர் நிலப்பரப்பில் 393.74 கோடி மதிப்பீட்டில் கடந்த 3 ஆண்டுகளாக, அதாவது 2019 முதல் கட்டப்பட்டு பணிகள் நிறைவடைந்து நேற்றைய தினம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. திறந்து வைக்கப்பட்டவுடன் அரசு விரைவு போக்குவரத்து கழகமும் மாநகர போக்குவரத்து கழகம், இந்த இரு போக்குவரத்து கழகங்களும் இந்த பேருந்துகளை இயக்கக்கூடிய நிகழ்வுகளை இன்று முதல் அரங்கேற்றி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இங்கிருந்து தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. குறிப்பாக இதற்கு முன்பாக இங்கு இருக்கக்கூடிய இந்த அரசு விரைவு போக்குவரத்து கழகம் கோயம்பேட்டில் இருந்துதான் தென் மாவட்டங்களுக்கு சென்று கொண்டிருந்தது. இன்று முதல் இங்கிருந்து செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. தற்பொழுது வரை, அதாவது தென் மாவட்டங்களிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வந்திருக்கிறது. பொதுமக்கள் இங்கு வந்தடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெளிவாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது, இனி கோயம்பேட்டிற்கு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் வராது. அதே போல பொங்கலுக்கு பிறகு அனைத்து பேருந்துகளுமே கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்துதான் செல்லும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நீங்கள் நமது ஒளிப்பதிவாளர் முரளி காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். வரிசையாக பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பயணிகளின் வருகையும் கணிசமாக வந்து கொண்டிருக்கிறது. புத்தாண்டை சொந்த ஊரில் கொண்டாடுவதற்காக வருகை புரிந்து அவர்கள் செல்லக்கூடிய ஊருக்கு தேவையான பேருந்துகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று பேருந்துகளை தேடி ஏறக்கூடிய நிலை இருக்கிறது. இன்றுதான் பயன்பாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் எங்கு சென்று பேருந்து ஏறுவது என்பதை பல பேரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல பேருந்து ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களும் பேருந்திற்கு முன்பு நின்று கொண்டு அவர்களுக்கு எங்கிருந்து பேருந்துகள் புறப்படும் என்ற தகவலை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். முழுமையாக பரந்த பரப்பளவில் கட்டப்பட்டிருப்பதால் மிகுந்த வசதிகளோடு, நவீன வசதிகளோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஓட்டுநர், நடத்துனர், அதே போல வரக்கூடிய பயணிகள், தாய்மார்கள் ஓய்வெடுவதற்காக ஓய்வறைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு வசதிகள், அது அரசு விரைவு பேருந்து தவிர்த்து மாநகர போக்குவரத்து பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. குறிப்பாக இங்கிருந்து 5 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து, 8 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து என்ற வகையிலே கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு செல்வதற்கும், அதே போல வேளச்சேரி, திருவான்மியூர், ஐயப்பந்தாங்கல், போரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு மாநகர போக்குவரத்தும் தொடர்ச்சியாக இயக்கப்படுகிறது. பொதுமக்கள் மிகுந்த வரவேற்புடன் மகிழ்ச்சியுடன் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கிருந்து கோயம்பேடு சென்று தென் மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகக்கூடிய நிலையில் புறநகரிலே பேருந்து முனையம் கொண்டு வரப்பட்டிருக்க சூழ்நிலையில் பொதுமக்கள் மகிழ்ச்சியாக இங்கிருந்து எளிதாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது நம்மிடையே அரசு விரைவு போக்குவரத்து பேருந்தின் ஓட்டுநர் இருக்கிறார். அவரிடம் இந்த பேருந்து இருக்கக்கூடிய அந்த அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். புதிதாக பேருந்து முனையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நீங்க எந்த வழித்தடத்தில் பேருந்தை இயக்குறீங்க? இந்த பேருந்து நிலையத்தோட அம்சங்கள்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க சார். நான் வாரத்துக்கு ஒரு முறை சேலம் டு சென்னை வர்றது வழக்கமாக உண்டு. அதே போல இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு நான் எந்த ஊர்லையும் பார்த்ததே கிடையாது. நான் இங்கே 4 மணிக்கு இறங்கினேன். 4 மணிக்கு வரைக்கும் எல்லாம் ஒரு ரவுண்டு வந்தேன். எல்லாமே குளியலறை, கழிப்பறை, பெட் வசதி எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பஸ் பூரா மொத்தமும் இங்கே வந்ததுன்னு சொன்னால் பார்க்கிங் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே போல் பயணிகள் இங்கே இறக்கி விட்டுனா இங்கே நடந்து போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது. அதனால் சிட்டி பஸ் பூரா உள்ளுக்குள்ளே வந்ததுன்னா பயணிகளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், எங்களுக்கும் நல்லா இருக்கும், பயணிகள் வர்றதுக்கு வசதியாக இருக்கும். அரசு விரைவு போக்குவரத்து பேருந்துகள் எத்தனை பேருந்துகள் நிறுத்தும் இடம் இங்கே இருக்குது சார்? மொத்தம் 14 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. ஒன்றில் பார்த்தீங்கன்னா 16 நிற்கும். 14 பெருக்கள் 16 போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நிற்கலாம். ஆனால் பின்னாடி முன்னாடி மற்ற எக்ஸஸா பஸ் வந்துச்சுன்னு சொல்லி நிப்பாடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? பொதுமக்களோட மனநிலை எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்காங்க? இன்னைக்கு முதல் நாள்ங்கிறதுனால அவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. உதாரணத்துக்கு எங்க வண்டியில ரிசர்வேஷன் பயணிகள் கூட வந்திருக்காங்க. அவங்களும் பார்த்து கேட்டு எல்லாம் ஒவ்வொரு பக்கமா போர்டை பார்த்து தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் முதல் நாளுங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். போக போக வழக்கம் போல சரியாயிடும். எல்லாரும் பாராட்டுக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டை நல்லா பாராட்டுவாங்க.
கோயம்பேட்டில் வந்து இதனால் வரையில் வாகனத்தை எடுத்து சென்றிருப்பீங்க, இன்னிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலும் செல்றீங்க, ரெண்டுத்துக்கு உள்ள வேறுபாடுகள் உங்களுடைய? அங்க வந்து பொங்கல் பண்டிகை அப்படி ஞாயிறு சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் பஸ்ஸஸ் எல்லாம். ஆனா அதை விட இங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, அதெல்லாம் இப்போ ஒன்றும் பரவாயில்ல. அங்க விட இது 33 ஏக்கரான்னு சொல்றாங்க, அங்க இது 88 ஏக்கரா. நல்லா அழகா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கோயம்பேட்டில இருந்து நீங்க வாகனத்தை எடுத்து சென்றிருப்பீங்க, இந்த போக்குவரத்து நெரிசல்லாம் சந்திச்சிருப்பீங்க. இந்த சூழ்நிலை கிளாம்பாக்கத்திலிருந்து வாகனங்கள் செல்லும் பொழுது இந்த போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்கும் உங்களோட அனுபவத்தில்? எங்களுக்கு இங்கிருந்து நாங்கள் கோயம்பேடு போறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தால் 2 மணி நேரம் கூட ஆயிடும். அதே போல நம்ம சிட்டிக்குள்ள இருந்து வந்தோம் அப்படின்னு சொன்னா இன்னும் நெரிசல் அதிகமாக இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஈஸியா இருக்கு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஹால்ட் ஆகக்கூடிய இது இருக்கு. அதனால எங்களுக்கு பரவாயில்ல. போக போக பயணிகளும் எல்லா பஸ்ஸும் இங்கேயே வந்தது அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். கார்த்திகா, ஓட்டுநர் கூறியதை வந்து நாம் கேட்டிருப்போம். குறிப்பாக பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திலிருந்து செல்வதால் போக்குவரத்து நெரிசல் பெருமளவு குறையும் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார். பொங்கலுக்கு பிறகாக ஒரு நாள் ஒன்றுக்கு 2310 பேருந்துகள் வந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும். தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளுக்கு, அதாவது இங்கிருந்து தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய பேருந்துகளாக இருந்தாலும் சரி, இங்கிருந்து சென்னைக்கு வரக்கூடிய பேருந்துகளாக இருந்தாலும் தொடர்ச்சியாக அவர்களுடைய பயன்பாட்டில், மக்கள் பயன்பாட்டில் இருக்கும். இங்கு பல்வேறு வசதிகள், நவீன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் பொதுமக்கள் மிகுந்த வரவேற்புடன் தற்பொழுது வர துவங்கியிருக்கிறார்கள். வர வர பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்பதே அனைவரின் கருத்தாக இருக்கிறது. கார்த்திகா, இன்று முதல் நாள் என்பதால் பயணிகளுக்கு சிறிது சிரமம் ஏற்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நவீன வசதிகளோடு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தற்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருப்பது பயணிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. சங்கர் ஐஏஎஸ் அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.